கண்டுக்காம போன நயன்தாரா அவங்களுக்கு இப்படி ஒரு பதிலடியை கொடுத்திருக்காங்களா மீனா. ரொம்ப ஹாப்பியா பிரியங்கா அவங்க ஒரு ஸ்டோரிய பதிவிட்டிருக்காங்க. என் அம்மா என்ன பண்றாங்கன்னு பாருங்க தனியா இருக்கப்பா அப்படின்னு சிவாங்கி அவங்க ஒரு வீடியோவை ஷேர் பண்ணிருக்காங்க. அட நம்ம மேகா ஆகாஷா இது அப்படின்னு ஆச்சரியமா பாக்குற மாதிரி தான் இருந்துச்சு. கிட்ஸ் டேக்கு வாழ்த்துக்கள் எல்லாம் சொல்லி இருந்தாங்க. நைட் ஷூட் டே 37 அப்படின்னு அமீர் அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. தமன்னா அவங்க வீட்டுல பூஜை எல்லாம் நடந்திருக்கு, ஹாப்பி ஹோலின்னு ஷேர் பண்ணிருக்காங்க. வாங்க என்னெல்லாம் ஆச்சுங்கிறத பார்க்கலாம். நயன்தாரா அவங்க மூக்குத்தி அம்மன் 2 படத்துக்கு வந்தது, அதாவது அந்த படத்தோட விழாவில கலந்துகிட்டது எல்லாருக்குமே மிகப்பெரிய ஆச்சரியமா தான் இருந்துச்சு. ஏன்னா யாரோட பட விழாவிலுமே கொஞ்ச நாள கலந்துக்காம இருந்த அவங்க முதல் முறையா இதுல கலந்துகிட்டாங்க. சொல்ல போனா அதுல குஷ்பா அவங்க மீனா அவங்கன்னு எல்லாருமே வந்து கலந்துகிட்டாங்க. அந்த சமயத்துல மீனா அவங்களும் எவ்வளவோ நயன்தாரா அவங்க கூட பேச முயற்சி பண்ற மாதிரியே தெரிஞ்சது. ரெண்டு பேரும் பக்கத்துல தான் இருக்காங்க. அவங்க ரொம்ப யதார்த்தமா தான் இவங்களை பார்த்தாங்க. ஆனா நயன்தாரா அவங்க எதையுமே கண்டுக்காம விலகி போன மாதிரி இருந்துச்சு. அவங்களோட முகமே ஒரு மாதிரி மாறி போய் இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். இத பார்த்த ஒரு சிலர் மீனா அவங்கள அவமானப்படுத்துறாங்க. நயன்தாரா இப்படி எல்லாமா நடந்துப்பாங்க, இதெல்லாம் ரொம்ப மோசங்க அப்படின்னு எல்லாம் கூட நயன்தாரா அவங்கள சும்மாவே எல்லாரும் திட்டுவாங்க. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் சொல்லவா வேணும், பயங்கரமா திட்டிக்கிட்டு இருந்தாங்க. அந்த வகையில சரி இவங்களுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனை இருக்காரு, இவங்க ரெண்டு பேரும் நல்லா தான் பேசிக்கிட்டாங்கன்னு அதுல இருந்தே இன்னொரு கிளிப்பை ஷேர் பண்ணி சமூக வலைதளங்கள்ல நயன்தாரா அவங்களுடைய ஃபேன்ஸ் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாலுமே மீனா அவங்க திடீர்னு அவங்களுடைய ஸ்டோரியில ஆடு சிங்கத்தை பத்தி என்ன நடிக்குது அப்படிங்கறதெல்லாம் கவலைப்படாது, சிங்கம் அது பாட்டுக்கு தான் இருக்கும், நமக்கு பிடிச்ச மாதிரி தான் நம்ம இருக்கணும், அதுக்குன்னு தனி கெத்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட ஒரு சில ஸ்டோரி எல்லாம் ஷேர் பண்ண மாதிரி இருந்துச்சு. இது நயன்தாரா அவங்கள தாக்கி தான் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, பிரியங்கா அவங்க ஸ்வீட் ஹார்ட் வித் ஸ்வீட் ஹார்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டோரியை ஷேர் பண்ணியிருக்காங்க. ரியோ அவரு நெருப் அவருன்னு அதுல எல்லார் கூடவும் ரொம்ப சந்தோஷமா எடுத்துக்கிட்ட ஸ்டோரியை ஷேர் பண்ணியிருந்தாங்க. சிவாங்கி அவங்க அவங்களுடைய அம்மா யாருக்குமே தெரியாம யூடியூப் பார்த்து ஒர்க் அவுட் பண்ற ஒரு வீடியோவை பின்னாடி நின்று அவங்களுக்கே தெரியாம எடுத்து இங்க பாருங்க திடீர்னு வெயிட் லாஸ் பண்றதுக்காக இறங்கின ஒருத்தவங்க அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே ஃபன்னாவும் கியூட்டாவும் இருந்துச்சு. இன்றைக்கு அவங்களும் அவங்களுடைய கணவரும் மதுரையில கோவிலுக்கு போயிருக்காங்க. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அந்த ஒரு புகைப்படத்தை ஷேர் பண்ணியிருந்தாங்க அவங்களுடைய இன்ஸ்டா ஸ்டோரியில. இதை பார்த்தும் ரசிகர்கள் நிறைய லைக் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்ஸ் டே விஷ் பண்றதுக்காக மேகா ஆகாஷ் அவங்க குழந்தையில எடுத்த ஒரு புகைப்படத்தை ஷேர் பண்ணி எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அடுத்து தமன்னா அவங்களுடைய வீட்டுல பூஜை எல்லாம் பண்ணிருக்காங்க. ஹாப்பி ஹோலி அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா பூஜை பண்ண புகைப்படம் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதை பார்த்த ரசிகர்கள் எல்லாம் வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கும் ஹாப்பி ஹோலி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அவ்வளவுதாங்க. இன்னைக்கு சமூக வலைதளத்துல பிரபலங்களோட இன்ஸ்டா ஸ்டோரியிலையும் மீனா நயன்தாரா அவங்களுடைய பேசிக்காம இருக்காங்க அப்படிங்கிற சண்டை விஷயமும் தாங்க அதிகமா போயிட்டு இருக்கு. சோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் இது போல நிறைய சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.